ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்மா படத்தினால சூப்பர் அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ ஜூலை 31 வந்து படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக அப்டேட் வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதன்படியே பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்டேட்டில் ஜெய்சன் சஞ்சயுமே வந்து பங்கு பெற்றிருக்காரு. அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 4 வந்து சிக்மா ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ சிக்மா படத்துலேருந்து அந்த பாடல் ரிலீஸ் ஆகுது. அந்த பாடலில் வந்து இவருமே வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு, அதாவது டான்ஸ் ஆடிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ வரும்போது தான் தெரியும் எந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் மேலே ஏற்கனவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. இந்த டான்ஸுமே பொழந்து கட்டினார் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிற மாதிரி இவர் ஹீரோ ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவரோட கேமியோ ரோல் இருக்கும். ஸோ இந்த பாட்டு எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆக போகுது, எப்படி ரீச் ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ரீச் ஆகும். ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா தளபதியோட சாங்ஸு, அதுவும் பாலிடிக்ஸ் சாங்ஸ் எல்லாமே வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகி ரீச் பண்ணவர் தான் இதுக்குமே மியூசிக் டைரக்டர் தமன் அவர்கள் தான். ஸோ சம்பவம் கண்டிப்பாக பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ 2 லாங்குவேஜுமே வந்து வேறு லெவல் தெரிய விட்டுருப்பார், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. தளபதியோட பாட்டு எந்த அளவுக்கு கை கொடுத்து பாலிடிக்ஸில் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த படத்துக்குமே பாட்டு வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமே கிடையாது. ஸோ அஸ் அ டேரக்டரை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து கருப்பு படத்துலேருந்து எல்லா படங்களுமே ரிலீஸ் ஆன படங்கள்லாம் பிளாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது. முக்கியமாக பிளாஸ்ட் படமுமே பிளாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வர படங்களுமே வந்து எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரிசையாக ஹிட் படங்கள் வந்துட்டு இருக்க வருவாயில் வந்து இந்த சிக்மாவுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அப்படின்னா வேற லெவல் சம்பவம் இருக்கும். முக்கியமான படம், பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் படமும் நடுவில் ரிலீஸ் ஆச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஜனநாயகன் படத்தை தான் சொல்கிறேன். ஸோ அது வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக வந்து அது வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. தளபதியோட பர்த்டே வருது அதில் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா செமையான சம்பவமாக இருக்கும். ஸோ ரெண்டுமே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எந்த அளவுக்கு வந்து இவர் சிக்மா படத்தை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். பாட்டு எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகுது, ரீச் ஆகுது அப்படிங்கிறது ஜூன் 4 தெரிஞ்சிடும். ஸோ படமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்கப்போடு போட்டுருச்சு அப்படின்னா நிறைய படங்கள், நிறைய ஹீரோஸ்க்கு வந்து இவர் வந்து கதை சொல்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் கிடைக்குங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. இந்த மாதிரி தளபதி சிஎம் விஜயை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.